ஹாய், நான் உங்கள் பிரியா சுப்பிரமணியன். நான் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? நம்ம சேனலில் நிறைய பிஹெச்டி ரிலேட்டடான வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் உங்களை மாதிரி பிஹெச்டி ஸ்காலர்ஸ் எல்லாருக்குமே அது ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மற்ற ரிசர்ச் ஸ்காலருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் ஜேர்னல் எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷர், நான் ஃப்ரெஷருக்கு சொல்கிறேன். ஃப்ரெஷராக இருக்கலாம், இல்லை நீங்கள் 1 இயர் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பேப்பர் போடணுன்னா ஸ்கோபஸ் இண்டெக்ஸில் போடுங்க, அப்புறம் வெப் ஆஃப் சயின்ஸில் போடுங்க, எல்சிவரில் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஜேர்னல் தேடிட்டு இருப்போம். அப்போ ஜேர்னல் ஃபைண்டரும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எப்படி நமக்கு தேவையான ரெலவெண்ட்டான ஜேர்னல் தேடலாம் அப்படின்னு ஜேர்னல் ஃபைண்டரில் தேடலாம் அப்படின்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாமல் நம்ம கூகுளில் வெறும் ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் ஜேர்னல் அப்படின்னு நீங்கள் தேடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வெப்சைட் வரும். ஸ்கோபஸ் இண்டெக்ஸ்டு ஜேர்னல், டெக்ஸ்ட் ஜேர்னல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணும்போது ஃபஸ்ட் லிங்க் தான் அஃபிஷியலான வெப்சைட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கீழே கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் ஸ்கோபஸ் இண்டெக்ஸ்டு ஜேர்னல் 2025 அப்படின்னு இருக்கு. இன்கேஸ் நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அதில் நிறைய பேப்பர்ஸ்லாம் காட்டும். இதில் நீங்கள் எதுலையாவது போட்டிங்கன்னா செக் பண்ணாமல், க்ராஸ் செக் பண்ணாமல் பிளைண்டாக போட்டிங்கன்னா அந்த பேப்பர் ஃபுல்லாக வேஸ்ட்டு. அது ஸ்கோபஸ் இண்டெக்ஸாக இருக்காது. ஓகேங்களா? இது மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் வரும். இப்போ நம்ம காட்டுற ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஸ்கோபஸ், இங்கே பாருங்கள், ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் ஜேர்னல் 2025 அப்படின்னு சொல்லி இந்த வெப் பேஜில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் ஜேர்னல் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இதே மாதிரி ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் ஜேர்னல்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணுங்க. ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் ஜேர்னல். ஓகேங்களா? ஜேர்னல் அப்படின்னு டைப் பண்ணால் ஃபஸ்ட் லிங்க் வரும். அதுதான் அஃபிஷியலாக செக் பண்ணி பார்க்குறது. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் செக் பண்ணிக்கலாம். எப்படிலாம் செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கோபஸ் அந்த சோர்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எஸ்என் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜேர்னலோட ஐஎஸ்எஸ்என் நம்பர் வச்சும் நீங்கள் தேடி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா சப்ஜெக்ட் ஏரியா, டைட்டில், பப்ளிஷர் இதை வச்சும் நீங்கள் தேடி பார்க்கலாம். இப்போ நான் என்னென்னா ஐஎஸ்எஸ்என் நம்பர் வச்சு தேடி பார்க்க போகிறேன். அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் இந்த பக்கம் மல்டிபிள் விண்டோஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு விண்டோவில் நான் அந்த ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் ஜேர்னல் தேடுறதுக்கான ஃபஸ்ட் ஆஃபிஷியல் வெப்சைட் நான் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். தென் அகெயின் இன்னொரு வெப்சைட்டில் நம்ம போனோம். இந்த வெப் பேஜில் கரண்ட்டாக 2025 ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் ஜேர்னலில் நிறைய ஜேர்னல்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ நம்ம கிராஸ் செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஐஎஸ்எஸ்என் நம்பர். ஓகே, இதில் ஒரு ஜேர்னல் சவுத் ஈஸ்டர்ன் யூரோப்பியன் ஜேர்னல் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அப்படின்னு ஒரு ஜேர்னல் இருக்குது. அதோட ஐஎஸ்எஸ்என் நம்பரை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? காப்பி பண்ணி அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணி ஃபைண்ட் சோர்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். ஃபைண்ட் சோர்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு வேளை அந்த ஐஎஸ்எஸ்என் நம்பரில் அந்த ஜேர்னல் இருந்தது அப்படின்னா அது கீழே காட்டும். ஓகேங்களா? கரெக்ட். சவுத் ஈஸ்டர்ன் யூரோப்பியன் ஜேர்னல் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அப்படின்னு ஒரு ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் ஜேர்னல் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் கொடுத்து அப்போ அந்த ஐஎஸ்எஸ்என் நம்பரில் அதே நேமில் ஒரு ஜேர்னல் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது கிராஸ் செக் பண்ணுறோம். ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் ஜேர்னலில் ஒரு லிஸ்ட்டை பார்த்தோம். அந்த லிஸ்ட்டு உண்மையாலுமே ஸ்கோபஸ் இண்டெக்ஸில் இருக்கா அப்படின்னு நீங்கள் கிராஸ் செக் பண்ணுறீங்க. எஸ், கீழே ஷோ ஆகுது. அதனால நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இருக்குன்னு. தென் அதுக்கப்புறம் அந்த நான் கிளிக் பண்ணோன்னா ஆரஞ்சு கலராக மாறிச்சு இல்லை, அதுக்கப்புறம் அந்த டைட்டில் நீங்கள் அகைன் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த வருஷத்துலேருந்து ஸ்கோபஸ் இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னு காட்டும். ஓகேங்களா? 2018 2025 இதை பார்த்துட்டு தான் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். 2018 25 வரைக்குமே ஸ்கோபஸ் இண்டெக்ஸாக இருக்குது. ஓகேங்களா? இது ஓகே, நம்ம இதில் பார்த்த இந்த ஜேர்னல் இதில் இருக்குது அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒரு சில ஜேர்னல் இந்த நேமை யூஸ் பண்ணி க்ளோன்டு ஜேர்னலும் நிறையா இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக அதே சைட்டுக்கு தான் போகிறீங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். இது நம்ம ஒரு ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் லிஸ்ட்டு வந்தது. அதில் பார்த்தோம், கிராஸ் செக் பண்ணோம், இருக்குது. 2025 வரைக்கவே அவங்க வாங்கி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இன்னொரு ஜேர்னல் நான் காட்டுறேன். ஓகேங்களா? ஜேர்னல் ஆஃப் சிரியன் யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? ஜேர்னல் ஆஃப் சிரியன் யூனிவர்சிட்டின்னு போட்டு பாருங்கள். இதில் 2 லிங்க் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? இந்த செகண்ட் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஒரிஜினல். ஆனால் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அது டூப்ளிகேட்.
அந்த ஒரிஜினல்லையே பீட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் டூப்ளிகேட். ஓகேங்களா, இந்த டூப்ளிகேட்டெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம கரெக்டாக அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நம்ம அந்த இதை வந்து செக் பண்ணி பார்க்குறோம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நான் அந்த டூப்ளிகேட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஜர்னல் ஆஃப் ஜிடிஎன் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஃபஸ்ட் லிங்க் வந்துட்டு டூப்ளிகேட் ஒன்று, க்ளோன்டு ஒன்று, அதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் என்ன வருது பார்த்தீங்களா, அந்த ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட அந்த பேஜில் வந்து அந்த அந்த கரெக்டாக காட்டுறது பார்த்தீங்களா. இப்போது இதை நம்ம யூஸ் பண்ணி உடனே நம்ம வந்து இதை பார்த்துருவோம். ஓகே, இதில் இருக்குது, ஸ்கோபஸ் இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணாமல் பிளைண்டாக போட்டோம் அப்படின்னா பேப்பர் வேஸ்ட். ஓகேங்களா, அகெயின் நீங்கள் வந்துட்டு ஸ்கோபஸ் இண்டெக்ஸில் வந்து இந்த ஐஎஸ்எஸ் நம்பர் வந்து காப்பி பண்ணிக்கிறீங்க. 1001-2400. இதை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கிறீங்க. அஃபிஷியல் வெப்சைட் இருக்குல்ல, அந்த ஸ்கோபஸ் இண்டெக்ஸ், அதில் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ஐஎஸ்எஸ் நம்ம வச்சு சர்ச் பண்ணுற மாதிரி சர்ச் பண்ணிக்கலாம். ஃபைன் சோர்ஸ்னு கொடுத்தா கீழே வந்து உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா, சாரி, இந்த ஐஎஸ்எஸ் நம்பர் காப்பி ஆச்சு. 1001-2400. 1001-2400 ஃபைன் சோர்ஸ். கீழே வந்து ஜிடிஎன் யூனிவர்சிட்டி, ஜர்னல் ஆஃப் ஜிடிஎன் யூனிவர்சிட்டி காட்டுது. அப்போ அகைன் நம்ம கிளிக் கொடுத்து மறுபடியும் வந்து அந்த டைட்டிலை வந்துட்டு நீங்கள் ஒரு ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் இருக்குது அப்படின்னு காட்டும். 2001 2024 வரைக்கும் தான் அந்த ஸ்கோபஸ் இண்டெக்ஸில் அந்த ஜேர்னல் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த பேஜும் அந்த பேஜையும் பார்த்துட்டு நீங்கள் பிளைண்டாக இந்த ஜேர்னலில் இந்த ஃபஸ்ட் லிங்க்கில் நீங்கள் வந்து பேப்பர் பப்ளிஷ் பண்ணிங்க அப்படின்னா அது வேஸ்ட். இது ஃபுல்லி க்ளோன்டு ஜேர்னல். ஓகேங்களா, தெரியாமல் பப்ளிஷ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி க்ளோன்டு ஜேர்னலை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த வெப்சைட்டில் போய் ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் ஜேர்னல் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா, இப்போ இதோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்துட்டு நம்ம அந்த சோர்ஸ் லிங்க் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க சில ஜேர்னலுக்கு. அப்போ டேரெக்டாக அந்த லிங்க்கில் வந்து போகலாம். ஆனால் வந்து இப்போ வந்து சோர்ஸ் லிங்க் வந்து இதில் போக முடியல. ஏன்னா வந்துட்டு அவங்க வந்து இந்த மாதிரி ஜேர்னலில் தான் வந்து மேக்ஸிமம் க்ளோன்டு ஜேர்னல் வரும். இப்போ நான் இந்த ஜேர்னலோட வெப்பேஜ் வந்து என்னால் பார்க்க முடியல. ஏன்னா வந்து அதுக்கு அக்கௌண்ட் வச்சுருக்கணும், அந்த மாதிரி காட்டுது. ஓகேங்களா, ஆனால் நம்ம கூகுளில் பார்க்கும்போது அந்த ஒரிஜினலான வெப்சைட் வந்து கீழே ஷோ ஆகுது. அப்போ மேலே உள்ளது வந்து க்ளோன்டு ஒன்று, கீழே உள்ளது தான் வந்து ஒரிஜினல். இந்த ஒரிஜினல்லேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் ஜேர்னலா இல்லை எப்படின்னு கிராஸ் செக் பண்ணிக்கணும். ஐஎஸ்எஸ்என் நம்பர், டைட்டில் இதெல்லாம் வச்சு கிராஸ் செக் பண்ணிக்கணும். அப்படி கிராஸ் செக் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு ஒரு கிளாரிட்டி வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த செகண்ட் லிங்க்கை பார்த்தீங்கன்னா, செகண்ட் லிங்க்கில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, சப்ஜெக்ட் ஏரியா அண்ட் கேட்டகிரி அப்படின்னு கொடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஓகேவா, செகண்ட் லிங்க் தான் ஒரிஜினல் ஜேர்னலோட லிங்க்குன்னு நான் சொன்னேன். ஓகேவா, அதை நீங்கள் கிளிக் கொடுத்தா கீழே வந்து எப்படி காட்டுது, அதோட மேஜராக அவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கை பற்றி. பப்ளிஷர் யாருன்னா சைனா ப்ரெஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, நம்ம வந்து அதே மாதிரி நம்ம இந்த அஃபிஷியலான வெப்சைட்டில் நம்ம தேடி பார்த்தோம்ல, அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சப்ஜெக்ட் ஏரியா வந்து இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம கிராஸ் செக் பண்ணும்போது இதுவும் அந்த செகண்ட் லிங்க்கு தான் மேட்ச் ஆகுது. இதே மாதிரி தான் அதுலேயும் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நேம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஓகேங்களா, ஒரிஜினல் ஜேர்னலுக்கு தான் இதே மாதிரி நேம் இருந்தது. தென் அதோட சப்ஜெக்ட் ஏரியா வந்து மேட்ச் ஆனிச்சு. ஆனால் அந்த க்ளோன்டு ஒன்னில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லை. சப்ஜெக்ட் ஏரியா வந்து உள்ளே போய் இஷ்யூ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட், மல்டிபிள் சப்ஜெக்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா, பாஸ்ட் இஷ்யூ போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வந்து இஷ்யூ மேலே இருக்கும் பாருங்கள், அச்சீவ்ஸ் கரண்ட் இஷ்யூவில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் கொஞ்சம் கூட கம்ப்யூட்டருக்கும் இன்ஜினியருக்கும் சம்மந்தமே இல்லாமல் மல்டிபிள் சப்ஜெக்ட், மல்டி டிசிப்ளினரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் இது க்ளோன்டு ஜேர்னல், அதுதான் ஒரிஜினல் ஜேர்னல். ஓகேங்களா, நீங்கள் ஒரிஜினல் ஜேர்னலை வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்கோபஸ் இண்டெக்ஸ், வெப் ஆஃப் இண்டெக்ஸ்லாம் வந்து பார்த்து கிராஸ் செக் பண்ணுறோம். கிராஸ் செக் பண்ணும்போது இது மேட்ச் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜேர்னலை வந்து பார்க்கும்போது நம்மளோட சப்ஜெக்ட்டு இதெல்லாம் வந்து மேட்ச் ஆகலை, நேமும் கூட மேட்ச் ஆகலை. ஸோ அதனால் இதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேறு ஸ்கோபஸ் இண்டெக்ஸில் ஒரு நல்ல ஜேர்னலாக பார்த்துக்கலாம் அந்த லிஸ்ட்டில் இருந்து. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் வந்து ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் வந்து கிராஸ் செக் பண்ணணும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இதே மாதிரி ரிசர்ச்சர்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.